ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகிலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அகத்திக்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பொதுவாக நம்ம அகத்திக்கீரை பெரும்பாலும் சாப்பிட மாட்டோம், அது ரொம்ப கசப்பு சுவையா இருக்குன்னு. இந்த மாதிரி மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அகத்திக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் புரோட்டீன் சத்து இருக்கு, அயன் சத்து இருக்கு, விட்டமின் ஏ சத்து நிறைஞ்சிருக்கு, விட்டமின் சி சத்து நிறைஞ்சிருக்கு. குடல் புண் இருக்கவங்க அகத்திக்கீரை சமைச்சு சாப்பிட்டா அது ரொம்ப நல்லது, குடல் புண் சரியாகிடும். தொண்டையில புண் இருந்தாலும் அகத்திக்கீரை நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா அதுவும் சரியாயிடும். பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க அகத்திக்கீரை வாரத்தில் ஒரு தடவை சமைச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. ரத்த அழுத்தம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம ரத்தத்தில் பித்தம் அளவு அதிகமாக இருக்கும்ல, அதுக்கும் நம்ம அகத்திக்கீரையை அடிக்கடி சமைச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம எல்லா கீரையும் உருவி எடுத்துடலாம். உப்பு தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துடலாம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. கட் பண்ணி வச்சிருக்க அகத்திக்கீரை, 2 பெரிய வெங்காயம், தேங்காய் துருவல் சிறிதளவு, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு ஊற வச்சது, உப்பு தேவையான அளவு, கடுகு உளுந்த பருப்பு, ஜீரகம் தேவையான அளவு. கடாயில் எண்ணெய் விட்டுடலாம். இப்போ நம்ம கடுகு சேர்த்துடலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க கடலை பருப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க ஜீரகத்தை சேர்த்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அகத்திக்கீரையை சேர்த்துடலாம். முழு இலையாக போட்டால் சீக்கிரம் வேகாது, அதனால நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அகத்திக்கீரையை எப்போதுமே நல்லா வேக வச்சு தான் சாப்பிட்ணும், அப்போ தான் அதில் உள்ள சத்துக்கள் உடம்புல சேரும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா கீரை வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கீரை வெந்துருச்சு. இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அகத்திக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம உடலுக்கு இன்னொரு பெயர் அகம். அந்த அகத்தை சுத்தம் பண்ணக்கூடிய கீரை அகத்திக்கீரை. இந்த அகத்திக்கீரையை நம்ம ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், கசப்பு சுவையே தெரியாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க.
பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.